வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஏன் கேட்டிங்கன்னா டுவல் மசில் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீ ஜாயிண்ட் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக போகுது. அதே மாதிரி உங்களுடைய சைட் மசிலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக போகுது. ஸ்ட்ரென்தன் ஆக போகிறது மட்டும் இல்லைங்க, நல்லா டியூன் ஆக போகுது. அதாவது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆக போகுது. என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சைட் லைங் பொசிஷனில் படுத்துக்கணும். அதாவது ஒரு பக்கமாக வந்து படுத்துக்கணும், எய்தர் ரைட் சைடு இல்லைனா லெஃப்ட் சைடு. மேல் பக்கமாக இருக்கிற காலை வந்து நல்லா நீட்டி வச்சுட்டு, அதாவது முட்டி மடக்காமல் நேராக மேலே தூக்கணும். நேராக மேலே தூக்கிட்டு கீழே இறக்கணும். இது வந்து ஜஸ்ட்டு டைனமிக் மூமெண்ட்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸ்டாட்டிக்னால் வந்து பார்த்திங்கன்னா அதே பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து டைனமிக் அப் அண்ட் டவுன் வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ மூவ் பண்ணுறதால என்னென்னா நீ ஜாயிண்ட்டும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், உங்களுடைய சைடில் இருக்க அப்டமன் சைடில் இருக்க மசில்ஸும் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஸ்லோவாக பண்ணலாம். ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். பட் அட்வான்ஸ்டு கொஞ்சம் நாள் கழித்து, அதாவது ஒரு 1 வீக் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில், அதாவது பிகினர் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாகவே பண்ணலாம். 5 to 10 கவுண்ட்ஸ் 2 செட்ஸ். அதுக்கப்புறம் கிராஜுவலாக உங்களுடைய கவுண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணுறதால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அப்டமன் சைடில் இருக்க ஃபோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து டியூன் ஆகும். அதாவது ரெடியூஸ் ஆகிறதுக்கு, அந்த ஃப்ளாபினஸ் வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய நீ ஜாயிண்ட், உங்களோட ஹிப் மசில்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். இது வந்து ஒரு டைனமிக்காக பண்ணாலும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மொபிலிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நம்ம சைட் லைனில் வந்து லிஃப்ட் பண்ண மாட்டோம், இந்த மாதிரி பொசிஷனில் தான் லிஃப்ட் பண்ணுவோம். ஸோ லிஃப்ட் பண்ணும்போது இந்த டுவலாக வந்து மசில் வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு தேவையான அந்த டோனிங் மசில்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம வந்து சோஃபார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒர்க் தான் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இதுலேயே காம்ப்ளிகேட்டட்லாம் இருக்குது. இதில் ஸ்விஸ் பால் வச்சு பண்ணலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா தையில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வச்சுட்டு பண்ணலாம். பட் நம்ம பண்ணுறது எல்லாமே வித்தவுட் எனி அசிஸ்டன்ஸ், எந்த ஒரு அசசரிஸும் இல்லாமல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்களுடைய ஃப்ளோரில் படுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை காட் ஆர் பெட்டில் படுத்துக்கிட்டாலும் சரி, சைடில் வந்து உங்களுக்கு இந்த காலை வந்து மேலே தூக்கி கீழே இருக்குங்க. அதே மாதிரி எப்போ வேணாலும் எக்ஸசைஸ் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ வேணாலும் எக்ஸசைஸ் செய்யலாம். பட் ஹெவியாக வந்து சாப்பிட்டுட்டு ஃபுல் ஸ்டமக்கில் வந்து எக்ஸசைஸ் செய்யக்கூடாது. அண்ட் பர்டிகுலராக அப்டமனுக்கு வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு செய்யக்கூடாது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டுக்கோ இல்லை ஆமுக்கோ இல்லை லெக்குக்கோ பண்ணிங்கன்னா கூட பண்ணலாம். அதாவது சிட்டிங்கில் வந்து நிறைய நம்ம சிட்டிங் சேர் ஆக்டிவிட்டீஸ் நம்ம நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரிஸ்ட் அண்ட் எல்போக்கு, ஆமுக்குலாம் வந்து நிறைய சேர் ஆக்டிவிட்டீஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம். பட் அப்டமனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஸ்டமக்கில் பண்ணக்கூடாது. ஒரு 2 hours வந்து நல்லா வந்து கேப் விட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணால் தான் அந்த மசிலுக்கு தேவையான அந்த இன்வால்மெண்ட் வந்து ரீச் ஆகும். ஸோ கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் பெஸ்ட்டு எப்போ எக்ஸசைஸ் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்னிங் தாங்க பெஸ்ட்டு. எனக்கு மார்னிங் டைமில் என்னால் எந்திரிக்கவே முடியாது அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா ஈவினிங் பண்ணலாம். இல்லை நான் ரொம்ப டைட் ஷெட்யூலில் இருக்கேன், எனக்கு ஈவினிங் தான் டைம் இருக்கும்னா தாராளமாக பண்ணலாம். பட் ஹெவி ஸ்டமக்கில், ஃபுல் ஸ்டமக்கில் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸசைஸோட பார்க்கலாம். பாய்.